செம்மையா சமைக்கிறோம். எல்லாரும் வாங்க. வெல்கம் கோ. என்னதான் வெயில் சுருன்னு அடிக்கிட்டோம், ஜில்லுன்னு வருங்க. ஓடையில் கழுவுறதே தனி சுகங்க. கறி வடிச்சு போடு, தண்ணிலாம் வடிச்சு போடுங்க. தூவிடுங்கோ. மலைச்சாரல் மாதிரி தூவி வரும். நல்லா பெரட்டி எடுத்துக்கலாமுங்கோ. ஆமாங்கோ. போடுங்கோ. நல்லா பதமா மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கறக்குன்னு பெரட்டிக்கலாமுங்க. கறியை நரம்புல கோக்க அப்படி ஊசியில் இப்படி நரம்பை கோத்து எடுத்துக்கலாமுங்க. இங்கே ஒரு முட்டிச்சு போட்டுக்கலாம். ஆட்டுக்கறி அப்படியே எடுத்து கோத்துக்கலாமுங்க ஊசியில். நீங்க மாலை போட்டுக்கிறீங்களா? எடுத்து பிடிங்க. வாங்க போய் நல்லா கட்டி காய போட்டுடலாமுங்க. நல்லா சுருன்னு காய தோப்பிலைங்க வெயிலே காணலாம். ஏனுங்க சுருன்னு அடிக்கிறது தெரியுதா இல்லையாங்க? பாருங்க, கறியை பிரிச்சு விட்டுக்கலாமுங்க. பாருங்க நல்லா வெயில சுருன்னு காயும். ஏன் நரம்பு கோக்குறேன்னா இந்த காய வைக்கிற சமயத்தில் இந்த காக்கான தூக்கிட்டு போயிடுதுங்க. அதனால தானுங்க இப்படி போடுறோம். தூக்கிட்டு போகாத அளவுக்கு பண்ணிடணுங்க. அப்படியே ஒரு போய் வெயில காய வச்சிடலாமுங்க. சுருன்னு அடிக்கிறா இல்லை. சாமி வெயில் பாருங்க எப்படி அடிக்குதுன்னு. கறிக்கு போட மாட்டேங்குது நம்மளையவே. நம்ம உப்பு கண்டமாயிர மாட்டேங்குதே. நச்சுன்னு ஒரு வாரம் காய விட்டுலாங்க.
சுரு நடிகிற உச்சி வெயிலுக்கு பளபளன்னு காஞ்சிருச்சுங்க. முறுக்கு மாதிரி இருக்குதுங்க. கல் பண்ண மாதிரி இருக்குங்க. பழனி கிழக்கு அந்த மாதிரி இருக்கு. தண்ணியில கறி போட்டுலாம்ங்க. அப்பதானுங்க மஞ்சளும் உப்பும் சேர்ந்து அது நல்லா பதமாக வருங்க. உப்பு இதெல்லாம் அதிகமாக இருக்குங்க, அதனால தாங்க. பச்சை தண்ணியில போட்டு அலசிடலாம்ங்க. எனக்கு அடுப்பு பற்றியாச்சுங்களா? கடல நீங்க அதனால சின்னங்காயங்க. பொடியா நறுக்குன தக்காளிங்க. இது இஞ்சி பூண்டுங்க. உப்பு கறிங்க. பட்டறைங்க. அரைச்சு மல்லிங்க. அடே ஆயா மன வீசுங்கோ. தண்ணிங்க.
வீசுதுங்கோ. பச்சை மிளகாய் கொத்தமல்லிங்க. கொங்கு புரோட்டாங்க. இன்னைக்கு ஒரு புடிதானுங்க. நல்லா பிடிக்க போறோம். நிழல எடுத்து ஓரமா வைங்க. ஆட்டுக்கறி உப்பு கண்ட ரெடிங்க. ஆஹா. சூப்பருமே இந்த வாட்டுறாப்புல நல்லா உரியிறானுங்கோ. பதப்படுத்தி வச்ச கறி ஆட்டுக்கறிங்கோ. சும்மா சமைச்சு சாப்பிடும்போது பட்டாசா இருக்குதுங்கோ. அது ஒரு வாரம் அப்படியே காய வச்சு அப்படியே அது வறுத்து சாப்பிடும் போது வேற லெவலில் இருக்குதுங்க. இந்த கறியோட மனம் பயங்கரமா வீசுதுங்க. அது புரோட்டாவோட சாப்பிட்ற மாதிரிங்க. செம்ம டேஸ்ட்டு. செம்ம டேஸ்ட்டு. உங்க புரோட்டா அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குதுங்க. அப்படியே எடுத்து அப்படியே தனித்தனியாக வருதுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா தெரியும். உப்பு புரோட்டாக்கும் உப்பு கறிக்கும் செம்ம காம்பினேஷன். கிராமத்தை முறை ஆட்டு உப்பு கண்டம் சும்மா அம்பட்டு ருசியா இருக்குதுங்க. கொங்கு புரோட்டாவோட சாப்பிடுங்க. வேற லெவல் டேஸ்ட். கொங்கு புரோட்டாவும் அந்த ஒரு 2-3 கறி வச்சு சாப்பிட்ற பாருங்க. அருமை. அப்படி சாப்பிடும்போது அந்த கண்ணை மூடிக்கிட்டே சாப்பிடணும். அதான் சொர்க்கமா இருக்கும். கொங்கு பரோட்டா.